அங்கிருந்து ஃப்ளைட்ல நிறைய இங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு துபாயில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேல இருந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து சண்டே ரிட்டர்ன் ஃப்ளைட் இருந்தது. பட் சாட்டர்டே வார் ஸ்டார்ட் ஆனதுல வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல். இனிஷியலாக சாட்டர்டே ஃபுல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ளைட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. நிறைய டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்து கூட ஏர்போர்ட் போயிட்டு அங்கே வந்து நிறைய தவிர ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா செக்டர் ஓப்பன் பண்ணல. அவங்க வந்து சர்டன் செக்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணாங்க, டெல்லி, மும்பை, சென்னை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா 2-3 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏதாட்டு ஒரு செக்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லக்லி எங்களுக்கு சென்னை செக்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சென்னை வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து மும்பை போனோம். ஸோ எங்களுக்கு மும்பை டிக்கெட் கிடைக்கல. ஸோ நாங்கள் சென்னை, ஹைதராபாத் புக் பண்ணோம். சென்னை ஃபர்ஸ்ட் கிடைச்சோன்னா சென்னை வந்துட்டோம். அவ்வளோவா கிடையாது. ஒன்லி சர்டன் ஏரியாஸ் தான். அதர்வைஸ் சிட்டியில் வந்து எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. மால்ஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஒன்லி சர்டன் லொக்கேஷன் தான் இருந்தது. அந்த லொக்கேஷனில் பாதிப்பு இருந்தது. பட் மற்ற நாங்கள் இருந்த இடத்துலலாம் எதுவுமே கிடையாது. வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. வெளியே உள்ள மக்களுக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் துபாய் போகிறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான்.